எலியாவ காகம் கொண்டு போசித்திரே. தேவ ஜனமே, உன்னை செய்வார். சூர செடி சோர்வு நீங்க பேசினீரே. தேவ ஜனமே, தெய்வமே, பேசுற தெய்வமே, வந்துடணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்ன அசைப்பதில்லை. என் கூட கரங்களை தட்டி சொல்றீங்களா? எலியாவ காகம் கொண்டு போசித்திரே. பாட தெரியாதா? ரெடி 1 2 3 4. எலியாவ காகம் கொண்டு போசித்திரே. சூர செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசுற தெய்வமே, தெய்வமே, பேசுற தெய்வமே, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்ன அசைவது. எங்க எலியாவின் தேவன் இருக்க ஓடுற எலிகளுக்கு என்ன கவலை? சொல்லு, கையை உயர்த்தி. பக்கத்துல நல்ல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினது என்ன ஐஸ்வர்யன் ஆக்கிட்டாருன்னா சொல்லாத. உன் கை கால் சுகமா இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை உயர்த்தின நோக்கம், உன்னை ஆசீர்வதித்த நோக்கம் தேவனிடத்துல, தேவாலயத்துல, தேவ பிரசன்னத்துல ஐஸ்வர்யவானா இருக்கணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானாக்கி அவர் தரித்திரனானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்ப சொல்லுங்க, மூஞ்சி பார்த்து சொல்லுங்க, மூஞ்சி பார்த்து. உங்களை என்னை பாக்குறது பாரு, அந்த ஆத்தா பக்கத்துல பாரு, ஆத்தா உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கின நோக்கம் தேவனிடத்துல, தேவாலயத்துல, ஆராதனை நேரத்துல, இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்துல ஐஸ்வர்யவானா போய் நிக்கணும்னு தான். 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு தடவை கூட ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணு. சேர்த்து வச்சுக்கிறதா, கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா. அம்மா கவனிங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொருள் சேர்க்கிற பணக்காரன். தயவு செய்து இந்த 2024 அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே, இனி எனக்காக நான் சேர்த்து வைக்கல, என் தேவனுக்காக. சொல்ல, கையை உயர்த்தி, என் தேவனுக்காக அவருடைய ஆலயத்துல நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன்பா. எடு பார்க்கலாம் முடிவா. எடு எடு எடு, கையை தட்டி. செய்தி எங்கிருந்து எடுக்கிறேன் பார், பாக்கெட்ல இருந்து செய்தி எடுக்கிறேன் பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பணக்காரன் எப்படி தனக்காகவே பொருள் சேர்த்தவன்? சொல்லுங்க. அப்பா கிட்ட பட்டம் வாங்கினவன் என்னன்னு? மதிகேடனே. தனக்காகவே சேர்க்கிறது, தனக்காகவே வாழ்றது, தனக்காகவே தியானம் பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவன் ஒரு நாள்ல நம்மளை பார்த்து சொல்லுவார், மதிகேடனே, மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகளை யாருடையதாகும்? ஆண்ட்ரஸுக்காகும். லேலியா சொல்லுங்க. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ மின்னு அவர்களால் மதிக்கப்பட்டேனே, இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை
படுகிறேன். உயவண்ணே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என் மேல் படணுமே. அகுயவனே சொல்லுங்க, நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என் மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இந்த ஒரே தடவை சொல்றேங்க, இந்த பணக்காரனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ஆண்டவர் தரித்திரராகி நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கினார். ஆனா இவரோ தனக்காகவே பொருள் சேர்த்து தனக்காகவே வாழ்ந்து விட்டார். தேவனோ அவனை பார்த்து மதிகேடனே. இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்காக வாழ்ந்தீங்களோ, உங்களுக்காகவே இருந்தீங்களோ, உங்களுக்காகவே சேர்த்தீங்களோ, உங்களுக்காகவே பாடினீங்களோ, உங்களுக்காகவே காரியங்களை செய்தீங்களோ, இன்று இரவோடு விட்டுருங்க. ஆண்டவரே, இனி நான் உம்முடைய சமூகத்தில், உங்க ஆலயத்தில், உங்க பிரசன்னத்தில், சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தில், உங்க ஆலயத்தில், உங்க ஆலயத்தில், உங்க ஊழியத்தில் நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன்பா. கையை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி